ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா வீண் பழியை இந்த ராஜேஸ்வரியை சுமத்திட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கோவப்பட்டு, எனக்கு நீ சமைச்ச சாப்பாடும் வேணாம் ஒன்றுமானா, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு நான் தொட்டானா என்னை என்னன்னு கேளு, இது வரைக்கும் உன்னை விட்டதே பெரிய பாடு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதுவும் போக நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்களா சாப்பிடா இல்லையா அப்படின்றத கூட தெரிஞ்சுக்காத வா வெண்பா இன்னும் ஸ்கூல் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக பின்னாடியே போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அது தம்பி சாப்பிட்டு போலே அப்படின்றது கொஞ்சம் கூட கவலைப்படாத. மல்லி மேலே கோவப்பட்டான் விஜய் அப்படின்றதுக்காக பயங்கர சந்தோஷமாக ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவர் சாப்பிட வச்சு தான் அனுப்பிடா அப்படின்ற மாதிரி ஓடுறாருங்க. ஓடி காரை நின்று விஜய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் எந்த ஒரு பிளானும் பண்ணல, உங்கள் அக்கா பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏன் அக்கா என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மல்லி, நீ தான் பொய் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, நானே கூட பொய் சொல்கிறேன்னா கூட இருக்கட்டும், எதுக்காக என் மேலே இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டுறீங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க, வெண்பாவும் உங்களால் சாப்பிடாத வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்றைக்குமே கனவு காணாத, நான் உன்கிட்ட சேர்ந்துருவேன் அப்படின்றதுக்காக எப்பயுமே நான் வெறுத்து தான் நான் ஏன்டா உன்னை பார்த்தன்றதை இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லியோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி விஜய் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நம்மளுடைய மல்லி கெஞ்சுறாங்க, நீங்கள் பரவாயில்ல சாப்பாடாவது சாப்பிடல, எடுத்துகிட்டாவது போங்க அப்படின்ற மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வந்தவங்கள பார்த்தீங்கன்னா, நீ சமைச்சதை தொடவே மாட்டேன்னு சொன்ன, நீ சாப்பாடு கட்டி வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த அளவுக்கு உரிமை எனக்கு யார் கொடுத்தது, மரியாதையாக சொல்கிறேன் கிளம்பி போயிருக்கு, என் கண்ணு முன்னாடி நிற்காது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியோட மனசை காயப்படுத்துனது தான் நம்முடைய வெண்பா குட்டி எதுக்காக டாடா இப்படி மல்லியம்மா மேலே கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காரில் போகிறப்ப, டாடா நீங்கள் கோவப்படுறது ரொம்ப தப்பு, மல்லியம்மா எந்த ஒரு தப்புமே செய்யலை, ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தை தான் வீணா மல்லி மேலே குறை சொல்லி தப்பு சொல்லி உங்களை கோவப்படுத்தி மல்லியம்மா திட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. வெண்பா உனக்கு இது புரிஞ்சுக்கிற வயசு இல்லை, நீ சைலண்ட்டாக வா அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா கிட்டயுமே கோவமாக நடத்துகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.